வருடமும் தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்தது போல தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு என்ன பெயரிட்டார்? யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கின்ற அர்த்தமாய் அது காணப்படுகிறது. இந்த வருடத்திலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டு நம்மை நடத்த வல்லவரா இருக்க. ஒரு சில நொடிகள் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்கலாம். ஆண்டவரே, இந்த வருடத்தும் அப்பா உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் துவங்குகிறோம். உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்திலே உம்மை உயர்த்தி உம்மை பாடி உம்மை போற்றி நாங்கள் துவங்குகிறோம். உம்முடைய பலத்தை நீர் எங்களுக்கு ஊற்றுவீராக அப்பா. நாங்கள் முடிவுல மாத்திரம் நன்றி சொல்லுகிறவர்கள் அல்ல, ஆரம்பத்திலே நன்றி சொல்ல போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வருடத்தை துவங்கும் பொழுது நன்றி செலுத்தி உமக்கு நாங்கள் துவங்குறோம். ஆண்டவரே, நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காய் நன்றி, நீர் செய்ய போகிற அதிசயங்களுக்காய் நன்றி, நீர் செய்ய போகிற அற்புதங்களுக்காய் நன்றி, நீர் எங்களை நடத்த போகிற வழிகளுக்காய் நன்றி அப்பா. நன்றி உள்ள ஜனங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி அவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். We thank you, O Lord. We thank you. நன்றி பலிகளை நாங்கள் செலுத்தி உம்மையே நாங்கள் போற்றி உம்மையே ஆராதிக்கிறோம். We lift up your name alone. எல்லா கரங்களை தட்டி தேவனை துதிப்போமா? ஆமென். தேவன் பெரியவராக இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்த போறோம். எஸ், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற. சொல்லுமா, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். சொல்லமா, உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை. எல்லாம் சொல்லுங்க, நன்றி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதையின் நேரத்திலும் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். நாம எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணின் மணியை போல் நம்மை பார்த்து காத்து நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை
பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்லுமா, நன்றி பலிகள் செலுத்தியே நான் உற்சாகத்தோடு சொல்லாமா, ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என் கடைசியாக கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஆமென். வருடத்தின் ஆரம்பத்திலும் அநேக காரியங்களை நம்ம துரத்தி கொண்டு போவோம். We might be chasing a lot of things. நான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். Goodness and mercy shall follow you. நன்மையும் கிருபையும் உங்களை தொடருகிற நாட்களிலேயே நாம் காணப்படுகிறோம். இந்த நாள்ல ஒரு ஆங்கில பாடல் நம்ம சேர்ந்து பாட போறோம். தேவனுடைய நன்மையை குறித்து, the goodness of God, அதை குறித்து இந்த பாடல் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் தமிழ்லையும் பாட போறோம். சேர்ந்து பாடும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I love you, Lord, for your mercy never failed me. All my days I've been held in your hand. From the moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God. This is the chorus. Let's say, all my life. All my life you have been faithful. All my life you've been so good. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I love your voice. You have led me through the fire in darkest night. You are close like no other. I've known you as a father. I've known you as a friend. I have lived in the goodness of God. Let's all lift up our hands and say, all my life. Sing, all my life you have been faithful. All my life. All my life you have been so, so good. With every breath, with every
கடைசி அவருடைய சொல்லுங்க, உண்மையுள்ள தேவன் நீரே, உண்மையுள்ள தேவன் நீரே, நன்மை செய்பவரே என் நாளும், ஜீவனுள்ள நாள் எல்லாம் நான் பாடுவேன் உந்தன் நன்மைகளை. நான் பாடுவேன் உந்தன் நன்மைகளை. நான் பாடுவேன் உந்தன் நன்மைகளை. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தி. ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம் சந்திப்பீர். இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்காரோ அதன்படி நாம் காணப்பட வேண்டும். And in this world we have to live just as the way God has got a purpose for us in our life. எப்படி மோசே அவருடைய காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே ஆசீர்வாத கூடாரத்தை இந்த உலகத்தை உருவாக்கினார், அது போல just as Moses, he also created the tabernacle as the model shown to him by God. வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் ஏவினார். When I was meditating on the book of Revelations, God spoke to me certain things. அதிலே சில சபைகள் காணப்பட்டது. There are certain churches in that. எத்தனை சபைகள் காணப்பட்டது? How many churches were there? 7 சபைகள் காணப்பட்டது. And there were 7 churches. அந்த சபைகளை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு அதிகமாக இடைப்பட்டார். When I was meditating upon that, the Lord intervened very much with me. இந்த 7 சபைகளை இந்த நம்ம வேத புத்தகம் முடிவடைவதற்கு முன்பதாக நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து தேவன் சென்றிருக்கிறார். And even before the end of the Bible, it is God has spoken about these churches as a model for us. இந்த சபைகளுடைய குணாதிசயங்களை நான் தியானித்தேன். And I was meditating about the characteristics and the features of these churches. அதை பார்த்து அதிலே சில பாராட்டுகளை கொடுக்கிறார். And looking to those, he was also giving appreciation. சில சபைகளுக்கு கண்டனங்களை தெரிவிக்கிறார். And in fact, to churches, he also gave punishments. அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது விதமாக அந்த கண்டனம் பண்ணப்பட்ட சபைகள் அந்த கண்டனத்துக்குரிய காலத்திலிருந்து தேர வேண்டும் என்று விரும்புகிறார். And the churches which got the punishment, he also mentioned that they should be punished over there for that. அப்போ அதெல்லாம் அந்த நெகட்டிவ் காரியங்கள் எதிர்பான காரியம் எல்லாம்
மாறி அவர்கள் தேவன் விரும்புவது போல வருவார்கள் என்றால் நான் விசுவாசிக்கிறேன் அதுதான் தேவன் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிற சபையாய் காணப்படும் என்பதாலே. If all the negative things which is mentioned over there, if they change and transform from that, then that will be the church that God is expecting from the world. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு எபேசு சபை. And today we're going to meditate on the topic, the church of Ephesus. வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். Let us read from Revelations chapter 2 verses 1 and 4. To the angel of the church in Ephesus write, these are the words of him who holds the 7 stars in his right hand and walks among the 7 golden lampstands. Yet I hold this against you. You have forsaken the love you had at first. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 7 சபைகளிலே முதலாவது சபையாகிய எபேசு சபை குறித்து பார்க்கிறோம். And over here we see the first church of the 7 churches, which is the church of Ephesus. ஒரு சபை இந்த உலகத்திலே எப்படி காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய சிந்தை, தேவனுடைய திட்டம் என்ன என்று அழகாக இங்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். And we can see over here very clearly mentioned about the way that God patterned how a church should be in this world. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபைகளை போல அதனுடைய குறைகள் நிறைகள் எல்லாம் அப்படி பார்த்து நாம் வளருவோம் என்றால் தேவனுடைய வருகையிலே காணப்படுவதற்கு எந்த சந்தேகம் இல்லாமல் ஆயத்தப்படலாம் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசம் கரந்தடி சோதரிக்கலாம் அந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே. And I believe we learn from all the pros and cons of the 7 churches. I believe definitely we will be ready for the coming of the Lord. இந்த சபை பாருங்க, தேவன் எப்படி இருக்க வேண்டும் விரும்புகிறாரோ அவருடைய மனதில் உள்ள மாதிரியையும் அவருடைய அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிப்புகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். And over here we can also understand God's pattern of what a church should be like. It can be discerned from his instruction and warnings. இந்த எபேசு சபை வெளிப்படுத்தின புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட 7 சபைகள் உண்டாய் காணப்படுகிறது. And this church of Ephesus is one of the churches which is recorded in the books of Revelation. அந்நாட்களில் பிரசித்தி பெற்ற ஒரு பிரதான சபையாகவும் இது காணப்பட்டதா. Not only that, it was a very prominent church over there. இந்த சபைக்கு தேவன் சொல்லுகிற அந்த செய்தியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த சபையினுடைய அர்ப்பணிப்பிற்கும் கடின உழைப்பிற்கும் ஒரு பெயர் போன சபையாக காணப்படுகிறதா. And it was very famous as it is recorded over there. It was known for its dedication, doctrine and hard work. ஆனால் அந்த காரியங்களை கத்த சொல்லிவிட்டு பாருங்க, அடுத்ததாக அவர் அந்த சபையினுடைய முக்கிய குறையை குறித்து எச்சரிக்கிறார். And having said about all these good things, yet in the next verses we read God was talking about the shortfalls that was there. எபேசு சபையில் இருந்த முக்கியமான குறை என்ன தெரியுமா? And what is the major shortfall that the church of Ephesus had? தங்களுடைய ஆதி அன்பை விட்டு விட்டார்கள். They had forsaken the first love. அதுதான் ஒரு முக்கிய குறையா காணப்படுகிறது. That was the major shortfall. அந்த சபையின் முக்கிய குறைபாட்டை குறித்து எச்சரிக்கை செய்து அவளை மனம் திரும்பும்படியாக வலியுறுத்துகிறார். And he was talking, warning them about the major shortfall that they had and wanted them to repent. ஒரு இடத்துல இருக்கிறீர்கள், ஒரு பொறுப்பில் இருக்கிறீர்கள். You are in a position or in responsibility. உங்களுக்கு கீழே சில சபார்டினேட், சில கீழே வேலை செய்கிறவர் இருப்பார் என்றால் அவளுக்கு சில குறைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மாதிரி கற்றுக் கொடுக்கிறார் உங்களுக்கு. If you need to talk to your subordinates, you need to talk about it in order to specify the shortfalls. God is giving us a model. குடும்பத்தில் யாருக்காவது அறிவுரை கூற வேண்டும் என்றால் இது பயன்படுத்தலாம். If you want to give some advice or instructions, you can make use of that. தேவன் பயன்படுத்தின மாதிரி, the model which the Lord used. அவர் அழைத்து ஏன் இப்படி செய்யற அப்படி சொல்லாதீங்க. Don't ask them, call them up immediately, ask them why did you do it. அவளை பார்த்து முதல்ல என்ன அழகா டிரான்ஸ்லேட் பண்றீங்க முதல்ல அப்ரிஷியேட் பண்ணணும். And first and foremost you need to appreciate the way that you are doing things. பாருங்க, அப்படிதான் கடின உழைப்பு, என்ன உழைக்கிறீங்க நீங்க அப்படின்னு எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோன்னா அவங்க அப்படியே குளிர்ந்துருவாங்க. And the moment you first and foremost appreciate them, they'll stay cool. எல்லாம் முடிச்சிட்டு இங்க 2 அப்ரிசியேஷன் அதெல்லாம் முடிச்சிட்டு கடின உழைப்பு, என்ன உன்னை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறாய், இவ்வளவு காலையில கிளம்பி வந்து வெள்ளஞ்சொலைமா வந்து இந்த மாதிரி அழகா டிரான்ஸ்லேட் பண்றீங்களே அப்படின்னு இவர முதல்ல
அப்படி தூக்கி பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை மாத்திக்கோங்கன்னு சொன்னா அது பிரச்சனை இருக்காது, உடனே மாத்திப்பார். And if you are first and foremost going to appreciate a person of all the good things that they are doing, and then if you're going to specify what they need to change, they will accept and change. விதமாகத்தான் பிறரை கடிந்து கொள்ளும் பொழுது எடுத்த உடனே கடிந்து கொள்ளாதீங்க. And at the same time, when you are scolding another person, don't do it at the beginning. சில வேளை நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது நாம கடிந்து கொள்ளுகிறோமா அல்லது பாராட்டுறோமான்னு தெரியாம அவங்களே குழம்பி போனோம். And in fact, the other person should be confused, not knowing whether we are really appreciating or scolding them. பிள்ளைகளை கண்டிக்கிறோமா? கண்டிக்கலாம், தாராளம் கண்டிக்கலாம். And if you're correcting your children or scolding them, you can always do that. கண்டிக்கலாம் தான் தப்பு. And if you don't scold or correct them, that is wrong. ஆகவே அவள் செய்த நல்ல காரியத்தை நல்ல செய்தமா அதை செய்தப்பா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டிக்க வேண்டிய காரணம் சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையிலே திருந்தி நல்லவளாக வருவாள் என்பதிலே கொஞ்சம் ஐயமில்லை அன்பான. First and the foremost, correct them, tell them all the good things that they have done, then tell them what they need to correct, and they will come good and grow well. இந்த எபேசு சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாராட்டுகள், அபிதமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அபிதமாக அவளை எச்சரித்த காரணம் எல்லாவற்றிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்வார். And may the Lord give us grace that we will learn from the commendation, the rebuke and the lessons that the Lord is giving to these churches. முதலாவதாக ஒரு சபை எப்படி காணப்பட வேண்டும்? First and the foremost, how should a church be? வாசிங்கள், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from the book of Revelation chapter 2 and verse 2. Know your deeds, your hard work and your perseverance. I know that you cannot tolerate wicked people, that you have tested those who claim to be apostles but are not, and have found them false. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இந்த இடத்துல பார்க்கிறோம், முதலாவது தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா சபைக்கு? First and the foremost, what is that the Lord is telling to the church? பாராட்டுகிறார். And he is appreciating them, commending them. பாராட்டப்படும் சபை, The commended church. நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து ஆவிக்குரிய ஜீவிதத்துல நல்ல வரீங்கப்பா அப்படின்னு பாராட்டுறாரு. And he is appreciating and commending them, say you are growing well in the spiritual life. அவருடைய கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சிக்காக எபேசு சபை கர்த்தர் பாராட்டுகிறார். And the Lord is commending the church of Ephesus for the hard work and perseverance. பாருங்கள், அவர்கள் எதிலே விடாமுயற்சியாக இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, ஊழியத்தில் விடாமுயற்சியோடு இருந்தார்களாம். In what they were so persevering, they were hard work, doing hard things in the ministry. வருகிற கள்ள போதகர்களுக்கு எச்சரிப்போடு விழிப்போடு இருந்தார்களாம். And they were very much vigilant and careful about the false people, false prophets. அவர் என்னதான் அந்த கள்ள உபதேசங்கள் போதிக்கப்பட்டாலும் அதன் நடுவிலே அவள் சத்தியத்தில் உறுதியாக இருந்தார்களாம். And though there were a lot of false doctrines, yet they were so firm in the truth. தேவ ராஜ்யத்திற்கு அவள் உழைத்ததை இந்த கடின உழைப்பை பாராட்டுகிறார். And he is also commending them because they had worked for the kingdom of God. அந்த நாட்கள் நான் விசுவாசிக்கிறேன், இது எழுதப்பட்ட அந்த கிபி 70ஆம் ஆண்டு அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டை விட இந்த நாட்களில் அதிகம் கள்ள போதனைகள் இருக்கான்னு விசுவாசிக்கிறேன். And I believe more than what was written in the AD 17, in these days there are a lot of false doctrines that is also coming. அதன் நடுவே நாம் எல்லா போதனைகளுக்கும் விழிப்போடு இருந்து கவனமா எபேசு சபை போல ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord give us grace, like unto the church of Ephesus, that we will be very much vigilant and diligent for all these false doctrines. நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அவர் கண்டித்து உணர்த்தவராய் இருக்கிறார். And because the Holy Spirit is along with us, he will correct and rebuke us. ஆகவே தேவ ராஜ்யத்துக்காக நாம் உழைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we will work hard for the kingdom of God. இந்த எபேசு சபையிலிருந்து நாம் கற்கிற பாடம் என்னவென்றால், What is the lesson that we learn from the church of Ephesus? சபை சுறுசுறுப்பாகவும் ஆவிகள் பகுத்தறிதலுடனும் சரியான உபதேசத்தில் உறுதியுடனும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். And we see the church should be active, discerning and committed to the sound doctrine. எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு சபை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமா? How should a church be? It should be always active. ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரம் இருக்க வேண்டுமா? They need to have the gift of discerning the spirits. கற்றுக்கொண்ட உபதேசத்திலே உறுதியாக இருக்க வேண்டுமா? And they need to stay committed to the sound doctrine that they have learned. இப்படி ஒரு சபை இருந்தால், ஒரு
விசுவாசி இருந்தால் தேவனுடைய பாராட்டுதலை பெறுவார்கள். And if a church or a believer is like this, they will receive the commendation of எத்தனை God. பேர் தேவனுடைய பாராட்டுதலை பெற விரும்புகிறீர்கள்? ஆமென் சொல்லுமா தேவர்களே. How many of you want the appreciation or commendation of God? தேவனுக்கு கடினமாய் உழைக்க கத்த கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we'll work hard for God. சுவிசேஷம் அறிவிக்க பல வாசல்களை கத்த திறந்து வைத்திருக்க அதற்காக சோதரிக்க வேண்டும் And we தேவனே. need to thank God for the doors that the Lord has opened to spread the gospel. அந்த வாசலை நாம் பயன்படுத்திக் கொள்ள கத்த கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we'll make use of those doors, open doors. தேவனால் பாராட்டப்படுகிற விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray that we need to become a believer, being commended and appreciated by God. அப்போ நாம் கூட சபையில இப்படிதான். And even so in the church, தேவனாலே பாராட்டப்படுகிறோமா அல்லது கண்டிக்கப்படுகிறோமா? are we appreciated by God or are we being rebuked by God? பாராட்டப்படணும்னு தெரியுமா? ஊழியத்துக்கு கடினமாய் உழைக்க வேண்டும். If we need to be commended, what is that we need to do? We need to work hard for the kingdom and ministry of God. தேவனுக்காக நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? And what efforts are we taking for God? அதை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். The Lord is watching over அந்த it. கடின உழைப்பு, The hard work. அதனிடத்திலே ஊழியத்திலே அவிதமாக தேவனுக்கு எதிராக இருக்கிற சிலரை அடையாளம் கண்டு கொள்ள கத்த கிருபை செய்வாராக. May the Lord give you grace so that you will be able to identify people who are against the ministry. இல்ல வெளிதெல்லாம் பால் நினைக்க வேண்டாம். And do not think all that glitters is gold. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கொடுத்திருக்கிறார். And He has given us the gift to discern the spirits. அதர் இந்த காரியம் சரி இது சரியில்லை என்ற அந்த தெளிவை கத்த கொடுப்பாராக. And may the Lord give you grace to identify what is good and what is not. நற்செய்தி பணிக்கான கடின உழைப்பு தேவனுக்கு பிரியமானதாக காணப்படுகிறது. And hard work for the gospel is pleasing to God. எபேசபை போல மாறணும். And we need to become like the church of Ephesus. தேவனுக்கு கடினமாக உழைக்கணும். You need to work hard for God. அவருடைய சுவிசேஷத்திற்கு அபிதமாக அறிவிக்கிற பணியாளராக நாம் மாற வேண்டும். And we need to become like the evangelists spreading the good news of the gospel of God. நாம் சபை சுவிசேஷம் அறிவிக்கிற சபையாய் சுவிசேஷம் அறிவிக்கிற விசுவாசிகளாய் நாம் காணப்படுகிறோமா என்று கேட்டு பாருங்கள். Ask yourself, is our church or are we a church evangelizing the gospel? அப்படி காணப்படுவில் என்றால் தேவன் நம்மை பாராட்டுவார். If we are like that, God will commend or appreciate us. இரண்டாவதாக இந்த சபையை தேவன் என்ன சொல்லி அவர் பேசுகிறார் என்று பார்க்கும் பொழுது வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 4 வசனம் வாசியுங்கள். Second, let us read from Revelation chapter 2 and verse 4. Yet I hold this against you. You have forsaken the love you had at first. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்னை பாராட்டுகிறேன்னு சொல்லல. And he did not say you lost the first love that you had, saying that he did not appreciate him. பாருங்க என்ன பண்றாரு தெரியுமா? இப்போ அவங்களை கண்டிக்க தொடங்குறார். And now he started to rebuke them. அதாவது இந்த பிள்ளை வளர்ப்பிலே ஒரு முறை இருக்குதா. And in the way that you bring up your children, there is a pattern and a model. அதாவது நோ அப்படினு சொல்ல அதுங்க அந்த நோ சொல்றது கத்துக்கணுமா அதுங்க. And the children should learn if you say no, it is no. அப்போ புள்ள வந்து பாட்ட மாட்ட கேட்கும்போது அதுக்கு எது மறுக்காம எல்லாவற்றையும் இவங்க கொடுத்துறனால பாருங்க அதுக்கு நோ என்று இல்லை என்ற காரியம் வந்த உடனே வாழ்க்கை எதிர்கொள்ள முடியாம போய்டுமா. And because the parents give all that the child is asking without refusing it, the child will not be able to accept when anybody says no. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. Yet I have a hold against you because you have forsaken the first love that you had. இப்ப இரண்டாவதாக கண்டிக்கப்படும் சபை. Secondly, it is the rebuked church. செய்தி கொடுக்கிறதுல अनेक விதங்கள் உண்டு. In the way that you give the message, there are many patterns. அப்போ கண்டிக்கப்படும் சபையாக இருந்தால் தான் அது வளர முடியும் அன்பானவர்களே. And only if you are a church which is getting rebuked, it will grow. பாருங்க உன்னிலே பாராட்டத்தக்க செயல்கள் இருந்தாலும் ஆதி அன்பு என்ற விஷயத்திலே அந்த சபையை தேவன் கண்டித்தார். And though there are certain things which was appreciated, yet the Lord rebuked it for the shortfalls. இன்னைக்கு கொஞ்சம் விளக்கம் பார்க்க போறோம். And this is what we're going to look today. ஆதி அன்பு என்றால் என்ன? What do we mean by the first love? முதலாவது அது என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். And we need to know what it means. ஆரம்பத்தில் கிறிஸ்துவில் கொண்டிருந்த
ஆர்வம் அர்ப்பணிப்பும் தான் ஆதி அன்பாகும். The passion and devotion the church initially had for Christ is what we call the first love. ரட்சிக்கப்பட்ட புதிதிலே அபிதம் தேவன் தொடுவார் அல்லவா, அந்த புதிதிலே நாம் எவ்வளவு ஆர்வமாய் காணப்பட்டோம். And when we got saved and when the Lord touched us first, how active we were. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஓடி வந்துருவோம். For each and every prayer we came running. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் அப்படியே போகும் பொழுது அந்த ஆர்வம் இருக்காது. But as the days go by, you might not have that activeness over அந்த there. அர்ப்பணிப்பு இருக்காது. You might not have the dedication. அது குறைந்து போகிற அனுபவமாக காணப்படும். An experience where it gets decreased. பாருங்கள், அவ்விதமாக அது மட்டுமல்ல, தேவனை நேசித்த அன்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? நாம் இயேசுவை நேசிக்கிறோம், அவருடைய அன்பை உணர்வோம் என்பதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. And there is a way that you will reflect or show the love that you have for Christ. தேவனை நேசிக்கிற ஒருவர் தான் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். Only a person who shows a love for the Lord can also show the love to the community. இந்த அன்பு தணிந்து போகிற காரியம். But this love is fading away. யாருக்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேன். I will not show love on anybody. நான் மற்ற அந்த சமுதாயத்தை மக்களுக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டான்னு ரட்சிக்கப்படாட்டி எனக்கு என்ன வந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ளலாம். And we can understand when we have an attitude, no matter what is happening to the society, I will not be careful about it. நன்றாக புரிந்து கொள்ளலாம். அதாவது மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தாதவர்கள் இருப்பார் என்றால் நாம தெரிஞ்சு கொள்ளணும் என்ன தெரியுமா? தேவர் மீது அன்பு செலுத்தல. And you can understand very well, if a person is not showing love on others, it means he is not showing love onto his God. அப்ப என்ன தெரியுமா? ஆதி அன்பு குறைஞ்சிருச்சு. It means the first love has decreased. திருமணமான புதிதிலே எப்படி கணவன் மனைவி நேசித்தீர்களோ அதே நேசம் இன்றும் இருப்பதும் தவறு. அதை விட அந்த நேசம் பெருக வேண்டும். The love that you had with your husband at the first when you got married, today it should not be the same way, it should have increased. நாளுக்கு நாள் அந்த அன்பு பெருக வேண்டும். Each and every day the love should increase. அவ்விதமாக அந்த கணவன் மனைவி அவளிடத்தில் இருக்கிற அன்பு ஆதியில் இருந்த அன்பு தணிவது போல நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படக்கூடாது. And just as the love between the husband and wife it is fading away, it should not be so with us. குடும்ப ஜீவிதத்திலும் இந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். And the Lord desires that this first love will also be there in the family. பாருங்க, அவ்விதமாக தேவன் என்று செய்து கொண்டிருந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அன்பில் இருந்த அந்த ஊக்கமானது ஒரு கடமை என்ற நிலைமைக்கு திரும்பியது. And they were doing the work of God, but their motivation has shifted from love to duty. அப்போதும் தேவனுடைய பணி செய்து கொண்டிருந்தார்கள். They were doing the work of God even then. இப்போதும் அவருடைய பணி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். Even now they are doing the work of God. ஆனால் முன்பு இருந்தது அன்பினாலே செய்தார்கள். Earlier they were doing the ministry because of love. ஆனால் இப்படி எப்படி தெரியுமா? But now கடமைக்காக செய்கிறார்கள். as a duty. ஆதி அன்பை இழப்பதற்கான அறிகுறிகள் என்ன தெரியுமா? What are the signs of losing that first love? ஊழியம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் நாம் இயந்திரத்தனமாக மாறுவது, அந்த அந்த வழக்கமாக மாறுறதுன்னு சொல்றோம் அல்லவா, டெய்லி செய்யணுமே அப்படின்ற அந்த ஒரு கடமைக்காக மாறுகிற காரியமா காணப்படுகிறது. Or the ministry or the things that we do for God becomes mechanical or a routine. ஊழியம் என்று சொல்லும்போது அப்படிதான். And when you talk about ministry, it's like that. வரணும், ஆரம்பம் பண்ணணும், ஒரு பாட்டு பாடணும், அப்புறம் ஒரு ஆராதனை பண்ணணும், ஒரு செய்தி கொடுக்கணும், ஆமென் முடிச்சிட்டு போயிடணும். And when you talk about the church, when the service is there, you need to do the opening prayer, we need to sing few songs, you need to pray, then listen to the message and go away. கடமைக்காக ஊழியம். Ministry for as a duty. அந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது உள்ளத்திலிருந்து அன்பு பொங்கினது போல தொடர்ந்து பொங்குகிறதா கொஞ்சம் ஊழியில் யோசித்து கொள்ளுங்க. And ask yourself, when the song begins, is it out of the love that you had from your heart which is overflowing, or the other way? நாம் ஒரு ஊழியத்தை செய்கிறோமா, கேஸ்டல் மினிஸ்ட்ரி பண்றோமா, எதை செய்தாலும் ஒரு அன்போடு சேர்க்கத்தக்கது செய்வாராக. And may the Lord give us grace. Whatever ministry that we are doing, let us do it with love. அல்லது இயந்திரத்தனமாக அப்படி இதுமாக அது மாறுகிறதா? Or is it becoming a mechanical one, that a routine way? இதுதான் ஆதி அன்பை இழக்க
இழக்கிற அனுபவம் கொஞ்சம் நாம் இன்றைக்கு எச்சரிப்படைய கத்துக்கிற செய்வாராக. And this is the experience of losing that first love. Maybe be very vigilant in that. அன்பினால் செய்கிறேனா இந்த தினமாய் செய்கிறேனா? Are we doing it out of love or are we doing it just for as a duty? இரண்டாவதாக மனிதனோடும் தேவனோடும் உள்ள அன்பின் உறவை விட அறிவுக்கும் சட்ட விதிகளுக்கும் முன்னுரிமை அளிப்பதுதான் அந்த அன்பை இழக்கிற காரியமாய் காணப்படுகிறது. And the second sign of losing the first love is where we prioritizing the knowledge and rules over the relationship that we have with God. முன்பெல்லாம் ஒரு வைராக்கியத்தோடு ஊழியம் செய்தோம் அல்லவா? Earlier we used to do the ministry of the zeal. எந்த சட்டம் வந்தாலும் சரி, எனக்கு வேதத்தில் கர்த்தர் எழுதி கொடுத்துக்கிறார், போய் சுவிசேஷம் அறிவியுங்கள் எழுதி கொடுத்துக்கிறார் என்ற அந்த வேத அடிப்படையிலே தைரியமாக ஊழியம் செய்தோம் அல்லவா? And no matter whatever law that is coming, yet we were boldly doing the ministry of God because it is written in the Bible. மனிதனோடும் தேவனோடும் உள்ள அன்பின் உறவை விட அறிவுக்கும் சட்ட விதிகளுக்கும் முன்னுரிமை அளிக்கிற காரியம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆதி அன்பிலிருந்து அப்படியே கீழே வருகிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. And the second sign of losing the first love that we had is where more than giving importance to God and human beings, we are giving priority only to the rules and regulations. பிறருக்கு செலுத்துகிற உண்மையான அன்பும் கரிசனையும் குறைந்து போன அனுபவம். An experience of lack of genuine compassion and care for others. பிறருக்கு செலுத்தும் மற்றவர்களிடத்தில் காட்டுகிற அந்த அன்பில் இருக்கிற அந்த உண்மையான அன்பும் கரிசனையும் இல்லாத காரியமாக காணப்படுகிறது. The compassion and care, the love that we show for others, it is fading away or it is not there. நம்முடைய மற்றவர்களுக்கு நாம் காட்டுகிற அன்பு அது எப்படி உண்மையுள்ளதாக இருக்கிறதா? And the love that we show for others, is it genuine? உண்மையாகவே இந்த நாட்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு நான் விசுவாசிக்கிறேன். I believe in these days it is all faded away. பாருங்க, அப்போ இந்த அன்பும் கரிசனையும் அது குறைந்து போன காலத்துல வந்திருக்கிறோம். And we are coming to a time and period where this love and care has gone down. அப்படிப்பட்ட நிலையிலே மனிதனுக்கும் உள்ள அன்பு குறைந்திருக்கிறது. The love between the mankind, the human beings, it has decreased a lot in these days. அதோட பேஸ் என்ன தெரியுமா? அடித்தளம் என்ன தெரியுமா? What is the base for that? தேவனுக்கும் அவளுக்கும் உள்ள அன்பு குறைந்திருக்கிறது. The love between them and God, it has decreased. நம்முடைய ஜீவிதத்திலே எப்படி அது காணப்படுகிறது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். You have to examine yourself as to how your love is in your life. 1 Corinthians 13:2. 1 Corinthians chapter 13 and verse 2. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு ராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். And this verse is a very important verse. எல்லா தீர்க்கதரிசன வெளிப்பாடெல்லாம் இருக்குயான்னு சொல்றீங்களா? Are you saying I have the gift of prophecy and the revelation of that? எல்லா ஆவிக்கு ரகசியங்களை தெரியும்யா அப்படி சொல்றீங்களா? Are you saying you can even fathom all the mysteries of the spiritual world? மலையை பெர்க்கத்தக்க விசுவாசம் இருக்குன்னு சொல்றீங்களா? Are you saying you have faith that can move mountains? அது எல்லாம் இருந்தாலும் Even if you have all those things, சொல்லுங்க பார்க்கலாம், அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. but if you do not have love, it is nothing. எத்தனை ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. No matter how many of spiritual experiences you have, it is of vain. இதிலிருந்து நான் கற்கிற பாடம் என்ன? And what is the lesson that we learn from the church of Ephesus? கிறிஸ்துவின் பணி, இயேசுவின் ஊழியம் அன்பு நிறைந்த இதயத்திலிருந்து பாய வேண்டும். And the Christian work must flow from the heart out of love. அன்பு இல்லாமல் மிகச் சிறப்பான தியாகங்களும் ஊழியங்களும் அர்த்தமற்றதாகிவிடும். Without love, even the most sacrificial acts becomes a meaningless one. இன்றைக்கு ஒரு எச்சரிப்பான செய்தியை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். And the Lord is speaking to us a message of warning. முன்பு நேசித்து செய்தோமே, இப்பொழுது கடமைக்காக செய்கிறோமே. Earlier we did out of love, but now we are doing because of duty's sake. இன்றைக்கு நாம் எந்த கேட்டகரி, எந்த நிலையிலே காணப்படுகிறோம்? And today, in what category or what level are we in? அன்பா கடமையா? Is it love
our duty. பாருங்க உங்க குடும்பம் அவிதமாக அன்பினாலே கட்டப்பட கத்த கிருபை செய்வாராக. And may the Lord be gracious that the family will be bound out of love. சபை அன்பினாலே வளர கத்த கிருபை செய்வாராக. May the Lord give us grace that the church will grow out of love. ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பெரிய அன்பினாலே ஊழியம் செய்ய கத்த கிருபை செய்வாராக. And when you're doing ministry, may the Lord give us grace that we will do it out of. அடுத்ததாக இந்த சபை எப்படிப்பட்ட சபையை காணப்படுகிறது? And then next, how is this church? வாசிங்கள் வெளிப்படுத்தல் 2:5 வாசிங்கள். Let us read from the book of Revelation chapter 2 and verse 5. Consider how far you have fallen. Repent and do the things you did at first. If you do not repent, I will come to you and remove your lampstand from its place. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். மூன்றாவதாக இந்த இடத்துல பார்க்கிற ஒரு காரியத்தை, And over here thirdly we see கண்டிக்கப்பட்ட சபை அந்த கண்டிப்பை பெற்றவுடனே அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் சபையாக மாறுகிறது. the church which was rebuked, it accepted that rebuke and then it became a repentant church. பாருங்க, பிள்ளைகள் ஒரு காரியத்தை பெற்றோர்கள் கண்டிப்பார் என்றால் அதை கேட்டு மனம் திரும்பினால் தப்பிச்சாங்க. And children, if they listen to the rebukes of the parents and if they repent, they will escape. இல்லை என்றால் பல சூழ்நிலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். If not, they'll have to face certain consequences. இந்த இடத்துல அவர்கள் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்கிறாரே, அதை செய்கிற சபையாக அந்த சபை மாறினது. And just as he said, consider how you have fallen, repent and do the things that you did at first. They listened to it and it became a repentant church. இந்த வேளையிலே நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க கத்த கிருபை செய்வாராக. May the Lord give us grace at this point of time for us to think certain ஆண்டவரே, things. நான் எவ்வளவு அதிகமாக விழுந்து போனோம் என்று எங்களோடு பேசுவதாக என்று ஒவ்வொருவரும் கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I will request you to ask of the Lord, Lord, enable me to consider as to how much I have fallen. ஆண்டவரே, ஆதியில் செய்த கிரியைகளை என்ன நான் செய்யாமல் இப்பொழுது காணப்படுகிறேன். What are the things that I did at the first but I missed doing it now? ஆதியில் இருந்த உற்சாகம் இருக்கிறதா? And the motivation that you had at the beginning, do you still have it? ஆனால் இன்னைக்கு ஒரு கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறோமா? Or are you doing it today as a duty? பாருங்க, ஆரம்பத்தில் செய்த செயல்களை மறுபடியும் செய்ய தீர்மானிக்க கத்த கிருபை செய்வார். And may the Lord give us grace that we will do the things that we were doing earlier at the beginning. பாருங்கள், ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். And we need to think and consider one thing. கடந்த காலத்தில் நம் அன்பின் ஆழத்தையும் அர்ப்பணிப்பையும் நாம் சிந்திக்க வேண்டும். And we need to reflect on the depth of love and devotion that we had at the beginning. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். கடந்த நாட்களிலே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அப்படி யோசித்து கொள்ளுங்களேன். Think அந்த பீரியட்ல நீங்க எப்படி ஒரு காரியங்களை ஒரு உற்சாகமா செய்தீங்க? And think for a while 20 or 30 years back, how we did things very encouragingly and motivatingly. அந்த அன்பின் ஆழத்தை யோசித்துக் கொள்ளுங்கள். Think of the depth of love that you had. அது குறைந்த பட்சத்திலே இப்பொழுது மனம் திரும்புங்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, And if it has faded away, now we need to repent. நாம் எங்கு தவறி சென்றோம் என்பதை உணர்ந்து தேவனிடத்தை திரும்ப கத்த கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we will acknowledge where we have gone wrong and turn back to ஒரு God. மனதிலே ஒரு மாற்றம் வேண்டும். There need to be a change or transformation in the heart. மூன்றாவதாக மீண்டும் தேவனிடத்தில் வாருங்கள் என்று பார்க்கிறோம். And thirdly, we need to return back to God. அவருடைய ஆதி அன்பும் அர்ப்பணிப்பு கொண்ட செயல்களை அவர் மீண்டும் செய்ய தொடங்கினது போல நானும் விட்டுவிட்ட காரியங்களை மீண்டும் செய்வேன் என்று இன்றைக்கு தீர்மானிப்போம். அப்பொழுதுதான் எபேசியரை போல நாம் மாற முடியும். And just as they resumed their first works and love and devotion for God, only when we become like that, we can become like the church of Ephesus. தேவனுடைய சிந்தையில் உள்ள சபையாக நாம் மாற முடியும். And we'll become a church that is there in the mind of God. தேவனுடைய சிந்தையில் உள்ள விசுவாசியின் வாழ்க்கையை நாம் வாழ முடியும். And we will live a life of a believer as it is in the mind of God. நினைவு கூறுங்கள், You have to remember, மனம் திரும்புங்கள், you have to repent மீண்டும் வாருங்கள். and return back to God. பாருங்க, ஆங்கிலத்தில் அழகாக ரிமெம்பர், ரிப்பன்ட் அண்ட் ரிட்டர்ன் என்று காணப்படுகிறது அன்பானவர்களே. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் அவசியமாக இருக்கிறது அன்பானவர்களே. These things are very important in our life. கடைசியிலே பாருங்க, தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். And finally, the Lord is giving us a warning. நீங்கள் மனம் திரும்பாவிடில்
If you do not repent, நான் உங்களிடம் வந்து உங்கள் விளக்கு தண்டை அதற்குள் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று எச்சரிப்பை கொடுக்கிறார். and the Lord is warning us saying, I'll come to you and remove your lampstand from its place. பாருங்கள், இந்த ஆதி அன்பை இழக்கும் விசுவாசிகளது சபை தனது ஒளியையும் இந்த உலகில் இருந்த மதிப்பிடத்தக்க ஒரு மதிப்பான நிலைமையும் அவள் இழந்து போவதற்குரிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். The Lord is warning a church or a believer that loses its love, the first love, it will lose its light and the influence it had in the world. ஆதி அன்பை இழந்து போகும் சபையாக அல்லது விசுவாசியாக நாம் இருக்கிறோமா? Are we a church or as a believer losing out that first love? அப்படி இருந்தால் தனது ஒளி இந்த உலகத்தில் பிரகாசித்தம் அல்லவா, மற்றவர்கள் பார்ப்பார்கள் அல்லவா, அந்த நிலையில இருந்து அந்த மதிக்கப்படத்தக்க நிலைமையிலிருந்து கீழே விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்று இயேசு எச்சரிக்கிறார். And Jesus is warning us saying, if we lose that first love that we had, it means we will lose out the light. Earlier we were shining forth, we will lose it and lose the respect and fall. மனம் திரும்புதல் என்பது நமது கிறிஸ்துவுடன் உள்ள உறவை மீண்டும் ஏற்படுத்துகிற ஒன்றாக காணப்படுகிறது. Repentance restores our relationship with Christ. அது மேலும் தேவனோடும் மற்ற மக்களோடும் இருக்கும் நமது அன்பை மீண்டும் தூண்டி எழும்ப செய்கிற ஒன்றாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். And we see that it is something which will rekindle our love for him and for his people. இன்றைக்கு தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்திலிருந்து அது எழும்பக்கத்த கிருபை செய்வாராக. May the Lord give us grace that today his love is flow out of our heart. ஆண்டவரே, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். Lord, I would like to repent. ஆதி காரியங்களை மீண்டும் செய்ய விரும்புகிறேன் அப்பா. Lord, I would like to do the things which I did in the first days or early days. அன்பில் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோம் இந்த வேளையிலே. Let us say, Lord, I would like to shine in your love. ஆண்டவரே, என்னை தூண்டி எழுப்புவீராக. Lord, you rekindle me, Lord. நான்காவதாக என்ன ஆசீர்வாதம் தெரியுமா அவர்களுக்கு? And fourthly, what is the blessing they had? வாசிங்க, வெளிப்படுத்தல் 2:7 வாசிங்க. Let us read from Revelation chapter 2 verse 7. To the one who is victorious, I will give the right to eat from the tree of life, which is in the paradise of God. ஜெயம் கொல்லுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த இடத்துல விதமாக மறுபடியும் மனம் திரும்பி ஜெயம் கொண்டவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத கதை சொல்கிறார். And for those who repent and become victorious, the Lord is giving promising a blessing. தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். I will give the right to eat the tree of life which is in the paradise of God. இது என்ன அப்படி வித்தியாசமான ஒரு கனி? And what is it, a different kind of a fruit that is தங்கள் talking? அன்பையும் விசுவாசத்தையும் மீண்டும் புதுப்பித்து ஜெயங்கொண்ட எபேசு சபை நித்திய வாழ்வை தேவனுடன் கொண்டுள்ள ஐக்கியத்தையும் அனுபவிக்கும் நிலையை அடைந்து விட்டனர் என்று பார்க்கிறோம். And those who overcome by restoring the love and faithfulness will experience eternal life and fellowship with God. முடிவிலே தேவன் சந்தோஷப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். I believe finally the Lord would have felt happy ஏன்னா ஆதி அன்புக்கு அவங்க மனம் திரும்பிட்டாங்க. because they have repented to their first love. இப்போ மனம் திரும்பி நினைக்கிற லெவல் வந்துருச்சு எபேசு சபை. And now having repented, now they've come up to this level. இந்த அதிய ஜீவ விருட்சம் சொல்ற ஒரு காரியம் பாருங்க, நித்திய தேவ பராமரிப்பையும் தேவனோடு கொண்டுள்ள தொடர்பையும் பிரதிபலிக்கிற ஒன்றாக காணப்படுகிறதா. When you talk about the tree of life, it represents eternal sustenance and communion with God. இதுவே விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வெகுமதி என்ற ஜீவ விருட்சம் என்று பார்க்கிறோம். And we see it is a tree of life that gives a reward for those who remain faithful. ஒரு மேற்கொள்ளும் சபையாய் மாறினது. And it became a church which was overcoming. எல்லா அந்த குறைகளையும் மேற்கொண்டு ஆவியிலே வளர்ந்த ஒரு சபையாக காணப்படுகிறது. And it becomes a church overcoming all the shortfalls and became a growing church in the spiritual life. அவருக்கு தேவன் ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறார். And therefore the Lord is wanting to give a gift, a reward. பாருங்க, ஜீவவிருட்சம் என்ற பரிசை கொடுக்க விரும்புகிறார். And the Lord is wanting to give a tree of life as a reward. ஜீவவிருட்சம் என்றால் என்ன? What do we mean by the tree of life? தேவனுடைய பராமரிப்பு. It is the sustenance of God. தேவனுடைய அவரோடு கொண்டுள்ள
தொடர்பு ஐக்கியம். It talks about the fellowship, the communion with God. அதை விசுவாசத்தை நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற வெகுமதியாக காணப்படுகிறதா. And it is a reward that the Lord is giving to those who remain faithful to Him. ஆகவே இன்றைக்கு நான் எபேசு சபையை போல மாற தேவன் விரும்புகிறார். And today the Lord is desiring that we become like the church of Ephesus. முடிவாக சில கேள்விகளை நாம் கேட்டு பார்க்கலாம் இந்த And வேளையிலே. as concluding, let us ask certain questions. நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் பரிசோதிப்போம் அந்த Let us வேளையிலே. examine our heart. என்ன இயேசுவிற்கான என் ஆதி அன்பை விட்டு விட்டேனா கொஞ்சம் கேட்டு பாருங்க பார்க்கலாம் உங்களுக்குள்ள. And ask yourself, have I forsaken my first love for Jesus? என் ஊழியம் என் வாழ்க்கை அன்பில் வேரூண்டு இருக்கிறதா கடமைக்காக செய்கிறேனா ஒரு பெரிய கேள்வி. And is my service of ministry rooted in love or has become a duty or an obligation? தேவனுக்கான காரியத்திலே நம் ஆர்வத்தை புதுப்பிக்க கத்துக்கிற செய்வாராக. And may the Lord give us grace that we'll be able to renew our passion for God. இந்த வருஷம் பாருங்க ஜெபம் ஆராதனை மற்றும் வேத வசனத்தை வாசிப்பதிலே தியானிப்பதிலே நேரத்தை செலவிட்டு கிறிஸ்துவுக்கான உங்களுடைய அன்பை மீண்டும் எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். And we see that we in this year we need to spend time in prayer, worship and the word to rekindle our love to Christ. சில தீர்மானங்கள் எடுத்திருப்போம். And it is a new year, we would have made certain resolutions. அந்த தீர்மானங்களை எப்படி செயல்படுத்துகிறோம்? And how are we activating those resolutions or putting that into action? ஜெபத்தை புதுப்பிப்போம். And let us continue on the prayer. ஆராதனை புதுப்பிப்போம். Let us renew our worship. வேத வசனத்தை தியானிக்கிற காரியத்தை புதுப்பிப்போம். Let us renew reading the word of God. மீண்டும் தேவனுடைய அன்பை எழுச்சி பெற செய்வோம் கர்த்தரை And let us ஆசீர்வதிப்பாராக. rekindle our love for Christ. அன்புக்கு முன்னுரிமை கொடுப்போம். Let us prioritize love. நம் செயல்களை பார்க்கிறவர்கள் தேவனிடத்தில் இன்னும் அன்பு கூற வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வர வேண்டும். We need to come to a level where whatever actions and works that we are doing, others who are seeing that should know the எபேசு சபை நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமாக காணப்படுகிற கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் காத்துக்கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்வதாக காணப்படுகிறது. The church in Ephesus teaches us the importance of maintaining a love for Christ as the foundation of our faith. தேவன் நம்முடைய பணிவிடைகளையும் விடாமுயற்சியும் மதிக்கிற அதே வேளையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இருதயத்தின் நோக்கம் என்று இருக்கிறதல்லவா அதை முக்கியப்படுத்துகிறார். And Jesus, he values our hard work and our perseverance, but above all he looks into the motives behind why are we doing it. இன்டென்ஷன் நம்முடைய நோக்கம் என்ன? What is our intention? கடமையா அன்பா? Is it love or duty? இந்த கேள்வியை குடும்பத்தில் கேட்டு பாருங்க. Ask this question in your family. இதை நம்ம மாத்திட்டோம்னா குடும்பங்கள் மாறும், சபை மாறும், ஆவிக்குரிய ஜீவியம் மாறும் பண்ணவளே. And if we change that, families will change, churches will change, and the spiritual life will change. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We love him because he first loved us. நம்முடைய அன்பு இயேசு அன்பை போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பாய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord be gracious that our love will be like that of Jesus without expecting anything. பிதாவே நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. Father God, we pray. உம்முடைய கிருபை கரம் கூட இருந்து ஆண்டவரே எபேசு சபையை போல எங்கள் சபையை மாற்றிவிடாதே. Let your gracious hand be with us and make us as a church of Ephesus. அந்த விசுவாசிகளை போல எங்களுடைய வாழ்க்கையை நீ மாற்றிவிடாதே. Lord, change your life just like unto those believers. பாராட்டப்பட்ட விசுவாசிகளை மாற கிருபை செய்விடாதே. Lord, be gracious that we will be a believer receiving your commendation. கண்டிக்கப்பட்ட மனம் திரும்பின விசுவாசிகளை மாற கிருபை செய்விடாதே. Make us a believer being rebuked and repenting. நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Give us grace that we will overcome everything and eat of the fruit of the tree of life. நீர் கடைசி நாட்களில் வைத்திருக்கிற அந்த பரிசை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்வீராக. Be gracious that we will be able to receive the reward that you kept in store for us at the last day. உம்முடைய கரம் கூட கட்டும் நடத்தும் காத்துக்கொள்ள. Let your hand, gracious hand, be with us, bless us and guide us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் அன்பும் எடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம்ம அனைவருடைய விசேஷமாக எபேசு சபையை போல நம் அனைவரையும் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாம் சொல்லுமா ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு மேற்படுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஓசே உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின்
பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.